IPL 2024 ஃபைனல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கடையில் 26 மே 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஒரு லாங் டோர்னமெண்ட் எண்டுக்கு வருது. ரொம்ப நாளாக நடக்குது, நான் ரொம்ப வருஷமாக நடக்கிற ஃபீலை கொடுக்குற அளவுக்கு போயிட்டுருக்கு இந்த IPL. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ரெண்டு டீம்ஸுமே அதிரடியை ஹேண்டில் பண்ணாங்க ஆரம்பத்துலேருந்து. அதில் சக்ஸஸ் கிடச்சிருக்கு. ஃபைனலில் வந்து நிற்கிறாங்க. சொல்லப்போனால் லீக் ஸ்டேஜில் இந்த ரெண்டு டீம் தான் டாப்பில் இருந்தாங்க. குவாலிஃபயர் 1ல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஜெயிச்சு ஃபைனலுக்கு டைரெக்டாக போயிட்டாங்க. இன்னொரு வாய்ப்பு இருந்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அகெயின்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். குவாலிஃபயர் 2ல் ஜெயிச்சு அவங்களும் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. மறுபடியும் இந்த ரெண்டு டீம் மோத போகிறாங்க. என்ன நடக்கும் பேசலாம். முழுமையான வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தேவையான யோசனைகள் யுக்திகள் கிடைக்க அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணலாம். விஷன் 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப். மெகா லீக்ஸும் சூப்பராக கொடுக்குறாங்க. 5 crore மெகா கிராண்ட் லீக் ப்ரைஸ் பூல் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரைஸு 50 lakhs அப்படின்ற அந்த ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு கிவ் அவே 2 lakhs கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணணுன்னா @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் தான் இந்த மேட்ச். மழை இல்லை அப்படிங்கிற ஃபோகாஸ்ட்டு. 138 மேட்ச்சில் 72 பேட் ஃபஸ்ட்டு, 64 சேசிங். இங்கே பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள். ஆனால் டிஃபேக்டர் இல்லைன்னா பேட் ஃபஸ்ட்டு தான் ப்ரிஃபரபிள். போன மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபஸ்ட்டுக்கு சக்ஸஸ் கிடச்சிது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த சீசனில் பேட் ஃபஸ்ட்டில் நல்ல சக்ஸஸ் நிறைய நேரங்களில் பண்ணியிருக்காங்க. ரன்ஸ் ஆன் த போர்டு வச்சு முக்கியமான மேட்ச்சு பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ண ஆச்சரியப்படுறதுக்குல. பட் ஏரியா கோஸ்டல் அப்படின்றதுனால சில நேரம் டியூ வந்து ஹெவியாக இருக்க வாய்ப்பு. அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி இங்கே சேசிங் எதுவும் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபஸ்ட்டு ரன்ஸ் ஆன் த போர்டு பெட்டரான ஒரு விஷயம். எந்த மாதிரி கண்டிஷனாக இருந்தாலும் 159 ஆவரேஜ். ரீசன்ட் இயர்ஸில் இங்கே நிறைய ஸ்கோர் வந்துகிட்டு இருக்குது, அதை பார்த்துட்டு இருக்கோம். அண்டு டிப்பிக்கலாக சென்னை ட்ராக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஓப்பனர்ஸுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய நல்லா ஹேண்டில் பண்ணி பார்த்துருக்கோம் பேட்டிங் பேஸில். அண்ட் ரைட் ஹேண்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது பாலை ஹோல்டாகி நின்று வரும்போது கொஞ்சம் டைம் எடுத்து ஆடணும். அது வந்து கிளாஸன் போன மேட்ச்சில் பண்ணதை பார்த்தோம். நின்று ஸ்டாண்டர்ட் டெலிவரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணார். அதுக்கு பாட்டம் ஹேண்ட் பவர் கண்டிப்பாக இருக்கணும். எமர்சோனி மாதிரி பவர்ஃபுல் ஹிட்டர்ஸு, அப்பி மார்க்கல் மாதிரி பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ் லேட்டராக நல்லா பண்ணாங்கன்னு சொல்லணும்னா ரசல் மாதிரி ஹிட்டர்ஸ் இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு கண்டிப்பாக வந்து ஸ்பின்னர்ஸை விட வேரியேஷன் கொடுக்குற பவுலர்ஸுக்கு நிறைய சக்ஸஸ் கிடச்சிருக்கு. ஒருவேளை டிஃபேக்டர் இல்லை அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸோட ரோல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் SRHா இல்லை KKRா அப்படின்னு பார்த்தா SRHுக்கு இது சூட்டபிள் பிச்சுன்னு கண்டிப்பாக சொல்கிறது டஃப்பான ஒரு விஷயம். SRH த்ரூ த லைன் ஆட பார்ப்பாங்க. அது போன மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் நிறைய விட்டாங்க அப்படின்னா கூட அது த்ரூ த லைன் ஆடி ட்ரிப்பாத்தி ஆரம்பத்தில் ஒரு டீசன்ட் ஸ்கோர்ஸை போஸ்ட் பண்ணார். கூட வந்து டிராவிஸ் பெரிய அளவில் ஸ்ட்ரைக் ரேட் இல்லாட்டியும் ஓரளவுக்கு விளையாண்டார். எண்டில் ஒரு பாயிண்டில் கிளாஸன் டீசெண்டாக பேட் பண்ணிட்டார். ஒரு மினிமம் ஸ்கோரை அவங்களால எட்ட முடிஞ்சது 170+ அப்படின்ற அந்த ஸ்கோர் வந்து அந்தளவுக்கு பெரிய ஸ்கோர்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆர்ஆரோட வீக்னஸ் அங்கே இருந்தது. ஆர்ஆர் சைடுன்னு பார்க்கும்போது மெயினாக அவங்களோட ஓவர்சீஸ் பேட்டர் சிறப்பாக பண்ணலை. குறிப்பாக ஆரம்பத்தில் TKCயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹெட்மேயராக இருக்கட்டும், எண்டில் ரோமன் பார்க் கொஞ்சம் சொதப்பிட்டார். பால்ஸுக்கு ரன் அடிக்கலை. ஈவன் சொல்லப்போனால் இந்தியன் பேட்டர்ஸ் ஜெய்ஸ்வால், த்ருவ் ஜுரல் இவங்கெல்லாம் பெட்டர் அவுட்புட் கொடுத்தாங்க. அந்த இடத்துல ஃபாரின் பேட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்ஆர் ஜெயிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த இடத்த பார்க்குறேன். சன்ரைசர்ஸ் சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட ஆர்ஆரில் ஓவர்சீஸ் பேட்டர் சிறப்பாக செயல்படலை அப்படின்னு சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த மேட்ச் போச்சு. அந்த பேஸில் யோசிக்கும் போது இந்த மேட்ச்சு KKRக்கு நிறைய ஃபேவர் பண்ண வாய்ப்பு. ஒரு பக்கம் KKRோட ஸ்பின்னர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் பேஸ்லேயும் ரீசெண்டாக ஸ்டார்க்கும் கம்பேக் கொடுக்குறாரு. ராணா சூப்பராக பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு. வைபவ் ரவரா வந்ததுக்கப்புறம் இந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஃபீலும் இருக்குது. ஸ்பின்னர் சைடு சொல்லவே தேவையில்லை. வருண் அண்டு நிறைய நல்லா பண்ணுறாங்க. இதெல்லாம் யோசிக்கும் போது கண்டிப்பாக KKR கொஞ்சம் பெட்டர் சைடாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் சன்ரைசர்ஸ் மிடில் ஆர்டரில் பேட்டிங் பேஸில் வலுப்படுத்துறதுக்காக ஒரு பக்கம் மார்க்ராம் உள்ளே வந்தார். ஆனால் அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக செயல்படலையோங்கிற மாதிரி தோணுது. இந்த சீசன் முழுமையாகவே சிறப்பாக இல்லை. அதனால தான் நடுவில் ட்ராப் பண்ணி வச்சுருந்தாங்க. திருப்பி அவரை கொண்டு வந்தாங்க. முக்கியமான மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு போன மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணலை.
இது அவங்களுக்கு வீக்னஸ். கூடவே ஸ்பின்னர் சைடு குவாலிட்டி ஸ்பின்னர் இல்லையோ அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. போன மேட்ச்சு ஃபார்ச்சுனேட் அந்த கண்டிஷனும் அவங்களுக்கு சூட் ஆச்சு. சபாஸ் அகமது நல்ல பவுலிங் கொடுத்தாரு. கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு அபிஷேக் சர்மாவோட பவுலிங் இருந்தது. மார்க் ராம் ஒரு ஓவர் வீசினார். இந்த மாதிரி போச்சு, மேனேஜபிள். பட் பேட் ஃபஸ்ட்டு பண்ணாமல் இருந்திருந்தால் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா குவாலிட்டி ஸ்பின்னர் ஆர்ஆர் சைடு இருந்தாங்க. அவங்க ஒரு விக்கெட் கூட எடுக்கல. செகண்ட் ஹாஃபில் பிச்சு ஹோல்ட் ஆச்சு. அதை பற்றி கூட டாஸ் டைமில் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஹோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்பின்னர்ஸுக்கு செகண்ட் ஹாஃபில் பெட்டர் அவுட்புட்டை கொடுத்துச்சு. ஸோ ஓவராலாக சன்ரைசர்ஸோட சக்ஸஸுக்கு காரணம் அந்த டாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்களுக்கு டாஸ் ஃபேவராக இல்லாட்டி கூட பேட் ஃபஸ்ட்டு அவங்க சைடு போனதுனால அங்கே ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஸ்பின்னர் பேஸில் அவங்களுக்கு வீக்னஸ் இருக்குங்கிறத சொல்ல வரேன். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. சுனில் நரேன் குர்பாஸ் அதிரடி ஸ்டார்ட் அப்படின்றத கொடுக்குறாங்க. பிளிப்சால்ட் ஆரம்பத்தில் அந்த அதிரடியை கொடுத்தாரு. அண்ட் அவர் நேஷனல் டியூட்டி போனதுனால குர்பாஸ் அந்த இடத்த பிடிக்கிறார். வெங்கடேஷ் ரியாஸ் லேட்டர் பேஸில் கொஞ்சம் கம்பேக் கொடுத்துருக்காங்க. இது இந்த டீமுக்கு பெரிய பாசிட்டிவாக பார்க்கலாம். நிதிஷ் ராணா, ரிங்கு இன்னும் பெரிய அளவில் சைன் பண்ணலை. ரிங்கு எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல இந்த சீசனில், அப்படி தான் சொல்லணும். ஆண்ட்ரூ ரசல் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. எனி டைம் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கிறது. ரமன்தீப்பை ஐடியலாக யோசிக்கலாம். நல்ல பிளேயர், டவுட்டே கிடையாது. பட் இந்த மாதிரி டாப் பிளேயர்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு பெருசாக வச்சு பார்க்க முடியல. அதே நேரத்தில் பவுலிங் பேஸில் ஸ்ட்ராங்காக பவுலர்ஸ் இருக்கனால இவர் சைடு பவுலிங் பேஸ்லேயும் போகிறது கிடையாது. ஸ்டார்க்கு, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா எல்லாருமே நல்ல பவுலிங் கொடுத்துட்டு இருக்காங்க. கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு சுனில் நரேனோட பவுலிங்கு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு பார்க்கும்போது பேட்டிங் டெப்த் இருக்குது. கண்டிப்பாக பேட் கமின்ஸ் வரைக்கும் இருக்குது. அடிஷ்னலாக ஐடன் மார்க் நம்ம ஆட் பண்ணாங்க போன மேட்ச்சில் அப்படின்ற வகையில் இன்னுமே பெஸ்ட்டாக கண்டிப்பாக பார்க்கலாம், டவுட்டே கிடையாது. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் அபிஷேக் சர்மா பாட்டம் மேட் பவரை ஷோ பண்ணுறாரு. அண்டர் த பால் போகிறாரு. இந்த சீசனில் அதிகபட்ச சிக்ஸஸ் அடித்த பிளேயராகவும் இருக்கார். ஹென்ரிச் கிளாஸ் அண்ட் சிக்ஸ் சிட்டிங் மிடில் ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அண்டு நிதிஷ்குமார் இந்த சீசனுக்கு நல்லா ஃபைண்ட் அப்படின்னா கூட ரீசன்ட் மேட்சஸில் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கிற கான்ஃபிடன்ட் லெவலில் டவுன். அதே நேரத்தில் அவரோட பேட்டிங் ஆர்டரும் கீழே போயிட்டு இருக்கு. நான் ஐடன் மார்க் நம்ம இன்க்ளூட் பண்ணால் நிதிஷை லேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற அந்த பேஸ்லையும் யோசிக்கிற மாதிரி இருக்குது. பவுலிங் பேஸில் ஃபாஸ்ட் பவுலிங்கில் நல்ல யூனிட்னு சொல்லலாம், அதில் டவுட்டே கிடையாது. நான் புவனேஸ்வர், நட்ராஜன், பேட் கமின்ஸ் மாதிரி இன்டர்நேஷ்னல் பவுலர்ஸ் இருக்கிற இடத்துல அதே நேரத்தில் உனக்கட்டும் கூட சப்போர்ட் பண்ணுவார். இந்த மாதிரி டொமஸ்டிக் ஃபார்மேட்டில் அவர் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஆனால் ஸ்பின் பேஸில் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. அதை தான் அந்த இடத்துல சொல்லியிருந்தோம். டீசன்ட் பவுலிங் யூனிட்டு, பேட்டிங் பேஸில் டெப்த் இருக்கிற யூனிட்டு. நான் கான்ஃபிடென்ட் பேஸில் யோசிக்கும் போது இந்த ட்ராக்குக்கு சூட்டபிள் பிளேயர்ஸா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் இதில் ராகுல் திரிபாதி லேட்டர் இன்க்ளூஷன் ஆரம்பத்தில் அவர் எடுத்து வந்தாங்க. அந்தளவுக்கு சிறப்பாக விளையாடலனால ட்ராப் பண்ணி வச்சுருந்தாங்க. கடந்த சில மேட்சஸாக உள்ளே வராரு, சூப்பராக வந்துட்டு இருக்காரு. டீமில் நல்ல பர்ஃபார்மன்ஸு கொடுக்குறாரு. கேகேஆர் பேட்டிங் ஆர்டரில் மோஸ்ட்லி இந்த ஆர்டர் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அங்குஸ் ரகுவன்சி இருக்கும்போது லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷனை மெயின்டைன் பண்ணணும் பார்த்தாங்க. வெங்கடேசையை நம்பர் 3 நம்பர் 5 லேட்டரா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு மாற்றம் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ பெரிய அளவில் இஷ்யூ கிடையாது. ஏன்னா நிதிஷ் ராணா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்ற அந்த இடத்துல, ஏன்னா நிதிஷ் ராணா இன்ஜுரி காரணமாக இடையில விலகி இருந்தார், திருப்பி உள்ளே வந்திருக்கார். அவர் இம்பாக்ட் ஸ்வப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க. வைபவ் அரோரா, நிதிஷ் ராணா இவங்க 2 பேர்த்துக்கு இடையில இந்த இம்பாக்ட் ஸ்வாப் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதனால் வெங்கடேஷ் ஐயர் நம்பர் 3 வருவார், குழப்பம் இல்லை. அவங்க 2 பேரும் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர் மோஸ்ட்லி இந்த ஆர்டரில் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எஸ்ஆர்ஹெச்னு பார்க்கும்போது இங்கேயுமே பேட்டிங் ஆர்டரில் பெரிய மாற்றம் இருக்காது. இருந்தால் கூட டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிற இடத்துல நிதிஷ்குமாரை ப்ரொமோட் பண்ணி ஸ்டெபிலிட்டி கொடுக்க வைக்க பார்ப்பாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் எதிர்பார்க்குறோம். அதர்வைஸ் இந்த ஆர்டரில் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். பவுலிங் பேஸில் யோசிக்கும்போது சுனில் நரேன் பவுல் பண்ணுவார். அண்டு பாட்டமில் 4 ப்ராப்பர் பவுலர்ஸு, கூட சப்போர்ட்டுக்கு ஆண்ட்ரூ ரசல். இங்கே ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும்போது ஸ்டார்க் முக்கியமான மேட்ச்னால பவுல் பண்ணுவார். ஆரம்பத்தில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போயிட்டார், மேலே போட்டு ஸ்விங் தேடலில் இங்கே போட முடியாது. கொஞ்சம் வேரியேஷன் வெரைட்டி கொடுக்கணும். இது மிச்சல் சார்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அவருக்கு முழுமையான ஓவர். அது மாதிரி ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் முழுமையாக எடுத்துப்பாங்க. வைபவ் அரோரா, ரசல் இவங்களுக்கு இடையில ஓவர்ஸ் ஷேர் ஆகும். ரசலை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக சென்னையில் வேறு லெவல் பவுலிங் கொடுப்பாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பயங்கரமாக இருக்குது, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அவரோட பெஸ்ட்டு பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி சென்னையில் தான் வந்திருக்கு. அண்டு
எஸ்ஆர்ஹெச்சோட போலிங் யோசிக்கும் போது அபிஷேக் சர்மா, எய்டன் மார்க்ரம் போன மேட்ச் பவுல் பண்ணாங்க. டிராவிஸ் ஹெட்டை இன்க்ளூட் பண்ணிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அப்போ வந்து மார்க்ராம் ஓவர் போடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இம்பேக்ட்ஸ் அப்போ அபிஷேக் சர்மா வெளியில் போகிறார், ஹெட்டு உள்ளே இருந்தால் ஹெட்டோட போலிங் கூட எதிர்பார்க்கணும். அண்ட் பாட்டமில் 5 bowlers. இங்கே போலிங் ஆப்ஷன் நிறைய இருக்குது. ஸோ அதான் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும் போது பேட் கம்மின்ஸ், கேப்டன் அண்டு புவனேஸ்வர் குமார், நட்ராஜன் அவங்களோட முழுமையான ஓவர் அதிகமாக எதிர்பார்க்குறோம். புவனேஸ்வர் போன மேட்ச் கொஞ்சம் அடி வாங்கினார். சென்னையில் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. இனிஷியல் ஓவர் அவ்வளோ ஸ்விங் கிடைக்காது. ஸ்விங் தேடலில் புவனேஸ்வர் போடும்போது அங்கேயே கான்ஃபிடென்ட்டாக டவுன் ஆயிடுறாரு. ஒரு 2 ஓவர் கொடுத்து லேட்டராக வச்சுக்கிட்டா புவனேஸ்வர் மாதிரி பவுலர்ஸ் கண்டிப்பாக பெஸ்ட்டாக செகண்ட் ஹாஃபில் வீச முடியும். அதாவது கொஞ்சம் லேட்டர் பால் நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும் புவனேஸ்வர் பவுலிங்க்கு. அதை பண்ணுவாரா பேட் கம்மின்ஸு, இல்லை ஏர்லி ஓவர் புவனேஸ்வர் குமாரை வச்சுக்கிட்டு ப்ராப்ளம் இல்லை. பவுலிங் பேஸில் ஆப்ஷன் நிறையா இருக்குது. ஜெயதேவ் நட்கட்டோட வேரியேஷன் இருக்குது. நட்ராஜன் லேட்டர் பேஸில் நல்லா பண்ணுறாரு. ஒரு டெம்ப்ளேட் பேட் கம்மின்ஸ் வச்சுருக்காரு. கண்டிப்பாக அந்த கேப்டன்சி லெவல் அந்த டெம்ப்ளேட்டில் சக்ஸஸும் கிடைக்குது. ஸோ அதனால் புவனேஸ்வரை ஏர்லியாக பவர் பிளேலே 3 overs முடிக்கிறது ஓகேவான ஒரு விஷயமா பேட் கமின்ஸ் பார்க்குறாரு. அதுதான் பண்ணுவார். கேகேஆர் பேட்டிங்னு பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக அந்தளவுக்கு டாப் நம்பர்ஸ் இல்லை. நான் பாட்டமில் இருக்க மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் பெட்டராக விளையாண்டுருக்காங்க. எப்பயுமே எஸ்ஆர்ஹெச்சோட பவர் பிளே பவுலிங் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நிறைய யூனிட்டு டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிருக்கு. அந்த வகையில் கண்டிப்பாக மிடில் ஆர்டர் பெட்டராக விளையாடுவாங்க. கேகேஆர் பவுலிங்கு அகென்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு பெஸ்ட்டாக சுனில் நரேன் இல்லை. பேட்டிங் பேஸ்லேயும் சரி பவுலிங் பேஸ்லேயும் சரி அகென்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் அவ்வளோ கிரேட்டாக சுனில் நரேன் இல்லை அப்படின்றத பார்த்துங்க. ஆண்ட்ரூ ரசல் பொறுத்த வரைக்கும் 17 மேட்ச்சில் 20 விக்கெட்டு. எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகென்ஸ்டாக வேறு லெவல் பண்ணியிருக்காரு. அண்ட் சென்னையிலுமே நல்லா பண்ணியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக வந்து பெஸ்ட் அவுட்புட் இன்றைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டார்க்கு 5 மேட்சஸில் 6 விக்கெட்டு, ஹர்ஷித் ராணா 3 மேட்ச்சில் 5 விக்கெட்டு. ஓவரால் அந்த பவுலர்ஸ் அகென்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜென்ரலி ஒரு பவுலிங் யூனிட்டு அகென்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் நல்லா பண்ணும். ஸ்பின் யூனிட் மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. பட் பேஸ் பவுலர்ஸ் யூனிட் எப்பயுமே பெஸ்ட்டாக பண்ணுவாங்க எகென்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் பேட்டிங் பேஸில் பெஸ்ட் அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க. பேட்டிங் பேஸில் பிச்சர்ஸை கொடுக்குறாங்க. பட் ஜென்ரலாக அப்படி இருக்காது. ஒரு மீடியம் ஸ்கோரை தான் பதிவு பண்ணுவாங்க. நிறைய விக்கெட்ஸை விடுவாங்க. அந்த பேஸில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக பவுலர்ஸ் நல்லா பண்ணி பார்த்துருக்கோம். கேகேஆர் பேட்டிங் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் அப்படின்னு பார்க்கும்போது சுனில் நரேனோட நம்பர், குர்பாஸோட நம்பர், வெங்கடேஷ் ஐயரோட நம்பர் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. நிறைய மேட்சஸ் விளையாடல, நான் நம்பர் கிரேட்டாக இல்லை. ஸ்ரேயாஸ் ஐயரும் இது வரைக்கும் 50 அடிக்கல சென்னையில். அண்ட் நிதிஷ் ராணா நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ எப்பயுமே வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நல்லா பண்ண முடியும். ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர் நிதிஷ் ராணா. நம்பர் 3ல் நிறைய டைம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த பேஸில் ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. இப்போ லேட்டாக வரதுனால அந்த சக்ஸஸ் அதே மாதிரி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ரிங்கு டீசெண்டாக விளையாண்டுருக்காரு. ஆனால் ஆவரேஜ் பெஸ்ட்டாக இல்லை. ஆண்ட்ரூ ரசலோட பெஸ்ட்டு சென்னையில் தான் வந்திருக்கு. அண்ட் சுனில் நரேன் பவுலிங் பேஸில் ஓகே அப்படின்னு சொல்லலாம். சென்னையில் 7 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ரசல் பார்த்தீங்கன்னா 5 for 15 அப்படிங்கிற பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. 15 ஸ்ட்ரைக் ரேட், 9 மேட்ச்சில் 8 விக்கெட் அப்படின்னா கூட நிறைய நேரங்களில் பவுல் பண்ணாமல் இருந்திருக்காரு. ஸ்டார்க் 2 மேட்ச்சில் 3 விக்கெட்டு, 2 விக்கெட் எடுக்கல. வருண் சக்கரவர்த்தி மேட்சை விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. முழுமையாக எல்லா மேட்ச்லையும் ஓவர்ஸ் போட்டிருக்காரு. இந்த கூட மேட்சை விக்கெட்டு தான். 5 over 2 மேட்ச்சில் 3 விக்கெட்டு, டீசன்ட் நம்பர். அண்ட் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்கை கேகேஆருக்கு எகென்ஸ்டான்னு பார்க்கும்போது டிராவிஸ் ஹெட் ஒரு மேட்ச்சில் 75 நாட் அவுட் இருந்தால் கூட இன்னொரு மேட்ச்சில் டக் அவுட் ஆகியிருக்காரு. அபிஷேக் இது வரைக்கும் 50 அடிக்கல, 8 மேட்ச் விளாண்டும். ராகுல் திரிபாதி 12 மேட்ச்சில் 3. ஸோ இது அவரோட பெஸ்ட்டு 93. அந்த பெஸ்ட்டு 93 அகென்ஸ்ட் கேகேஆர் தான் அடிச்சிருக்காரு. எய்டன் மார்க்ராம் 68 நாட் அவுட் அப்படின்றது அவரோட ஆவரேஜ் நல்லா இருக்குது அகென்ஸ்ட் கேகேஆர். அண்ட் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பாசிபிளாக சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற இடத்துல எய்டன் மார்க்ராமுக்கு போலிங் கொடுத்தா அந்த பேட்டிங் பேஸில் எனக்கு கான்ஃபிடென்ட் வரும். போன சீசனில் கேப்டனாக இருந்தார். ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடார். அந்தளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. இந்த சீசனில் இன்னுமே மோசமாகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். சில மேட்சஸ் ட்ராப் பண்ணியும் வச்சுருந்தாங்க. பார்க்கலாம் இன்றைக்கி கிளென் பிலிப்ஸ் சைடு எதுவும் போகிறாங்களா, எய்டன் மார்க்ராமை வச்சே கண்டினியூ பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐபிஎல் லெவல்லன்னு பார்க்கும்போது. கிளென் பிலிப்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. பட் நிறைய மேட்சஸ் விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த டீமை ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பேஸில் மார்க்ராமோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஹென்ரிச் கிளாஸ்ன்னு ஒரு 50 அடிச்சிருக்காரு, 55 ஆவரேஜ் வச்சுருக்காரு. நிறைய நாட் அவுட்ஸில் முடிச்சிருக்காரு. நிதிஷை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் தான் 9 ரன் அப்படின்னு அடிச்சிருக்காரு. அப்துல் சமத் 6 மேட்ச்சில் 23.8. ஸோ ஓரளவுக்கு லேட்டாக வரதுனால இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்க தேவையில்லை.
எஸ்ஆர்ஹெச் bowling கேகேஆருக்கு எகென்ஸ்டாக பார்க்கும்போது அபிஷேக் சர்மா 8 மேட்ச்சு ஒரு ஓவர் தான் போட்டிருக்காரு, நிறைய ஓவர்ஸ்லாம் போடல கேகேஆருக்கு எகென்ஸ்டாக, அதனால் விக்கெட் எடுக்கல. எடன் மார்க்ராம் ஒரு 3 ஓவர் போட்டிருக்காரு, 1/24 அப்படின்ற அந்த இடத்துல இருக்காரு. சபாஸ் இது வரைக்கும் விக்கெட் எடுக்கல கேகேஆருக்கு எகென்ஸ்டாக. முதல் விக்கெட் எடுப்பாரா சபாஸ்? போன மேட்ச்சு சபாஸ் சொல்கிற அளவுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸு, பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு டீசெண்டாக, ஒரு ஸ்லோ ட்ராக் எண்டில் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது அப்படிங்கிற இடத்துல அவர் ஸ்டடி பண்ணார். அதே நேரத்தில் போலிங் பேஸில் ஒரு சூப்பர் நம்பரை கொடுத்தாரு. இந்த பர்டிகுலர் கிரவுண்டு, அதாவது சென்னையில் அப்படிங்கிற இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு டைம் 3 எடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட் 3 அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் எடுத்திருக்காரு. பேட் கம்மின்ஸு 4 மேட்ச்சில் 4 விக்கெட்டு. அண்ட் இங்கே புவனேஸ்வரை பொறுத்த வரைக்கும் 29 மேட்ச்சில் 32. இங்கே ஸ்ட்ரைக் ரேட் மிஸ்டேக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன், டெஃபினட்டாக கிடையாது. ஜெயதேவ் உனர்கட் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. நட்ராஜன் 9 மேட்ச்சுக்கு 15. நட்ராஜன் நல்லா பண்ணியிருக்காரு அகேன்ஸ்ட் கேகேஆர் பேட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காரு. 13.6 அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு. எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் டிராவிஸ் ஹெட் 2 மேட்ச்சில் 34 ஹை ஸ்கோரு, அதில் ஆவரேஜ் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை, சொல்லப்போனால் இந்த நம்பர்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை அந்தளவுக்கு அப்படின்னு சொல்லலாம். சென்னையில் எஸ்ஆர்ஹெச் பவுலிங் அப்படின்ற இடத்துல அபிஷேக் சர்மா இதுக்கு முன்னாடி 2/24 2021 எடுத்திருக்காரு. போன மேட்ச்லேயும் 2/24 எடுத்திருக்காரு. ஸோ அந்த நம்பர் ஓகேன்னு சொல்லலாம். சபாஸ் அகமது 5 மேட்ச்சில் 6 விக்கெட்டு, இதுக்கு முன்னாடி 3/7, போன மேட்ச்சில் 3/23 அப்படிங்கன்னு எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 13 பாலுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. பேட் கம்மின்ஸு டீசன்ட் நம்பர். புவனேஸ்வர் 11 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அவ்வளோ பெஸ்ட்டு இல்லை புவனேஸ்வரை பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஏன்னா சொன்ன மாதிரி ஏர்லியாக வந்துட்டு ஸ்விங் அடிக்கிற இடத்துல அவர் சூப்பராக பண்ணுவார். அந்த இடம் கிடைக்கல, அந்த இடத்துல அடி வாங்கிட்டால் தொடர்ந்து அடி வாங்குற ஒரு விஷயமாக பார்த்துருக்கோம். போல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லியாக விக்கெட்ஸ் எடுத்தால் தொடர்ந்து அந்த இடத்த அந்த கான்ஃபிடென்ட்டோடு போவார். நிறைய நேரங்களில் இந்த ஏர்லி விக்கெட்ஸ் கிடைக்கலன்னா ரன்ஸுக்கு போவார். அதுதான் புவனேஸ்வர் குமார் சைடு இருக்குது. 2 பேருமே ஸ்விங் பவுலர்ஸ், 2 பேருமே பவர் பிளேயில் பெஸ்ட் பவுலிங் கொடுத்து பார்த்துருக்கோம். அந்த பேஸில் ஜெயதேவ் உனர்கட் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. நட்ராஜன் 4 மேட்ச்சில் 4 விக்கெட் அப்படிங்கிற அந்த நம்பர் கொடுத்துருக்காரு. கேகேஆர் பேட்டர்ஸு எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே சுனில் நரேன், ஜெயதேவ் உனர்கட் கொஞ்சம் வேரியேஷனில் பீட் ஆவார். கொஞ்சம் ஷார்ட் பால் ஸ்லோயர் பால் போடும்போது அதுவும் குறிப்பாக சென்னையில் கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் பவுண்டரி டைமென்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்ற அந்த இடத்துல. அண்ட் வெங்கடேஷ் ஐயர் 2 டைம் நடராஜனுக்கு எகென்ஸ்டாக அவுட் ஆகிருக்கார். ஸ்ரேயாஸ் ஐயர் 3 டைம் புவனேஸ்வருக்கு எகென்ஸ்டாக அவுட் ஆகிருக்காரு. அண்ட் நிதிஷ் ராணா நடராஜனுக்கு எகென்ஸ்டாக 3 டைம்ஸு, நிதிஷ் ராணா புவனேஸ்வருக்கு எகென்ஸ்டாக 2 டைம்ஸு, ரிங்கு 3 டைம்ஸு ரிங்கு நடராஜன் எடுத்திருக்காரு. அண்ட் பாருங்கள் இதெல்லாம் நம்பர்ஸாக இருக்குது. எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் கேகேஆர் பவுலர்ஸ்னு பார்க்கும்போது ட்ரிப்பாத்தி போன மேட்ச்சை எதிர்பார்த்தோம். இவர் வந்த உடனே ரசல் எடுத்து வந்தாங்க, ஆனால் ட்ரிப்பாத்தி கொஞ்சம் நல்லா விளாண்டார் போன மேட்ச்சில். பட் இந்த பர்டிகுலர் ரவுண்டு அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் இந்த இடத்துல நம்ம ரசல் ட்ரிப்பாத்தி இந்த பேட்டில் எதிர்பார்க்கலாம். அது ரசல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன். அபிஷேக் சர்மா ஆண்ட்ரூ ரசல் இங்கே கொஞ்சம் பார்க்கணும், அவரும் கொஞ்சம் வேரியேஷனில் பீட் ஆவார். எடன் மார்க்ரம், வருண் சக்கரவர்த்தி டீசெண்டாக ஸ்பின்னர் ஹேண்டில் பண்ணால் கூட வருண் மாதிரி மிஸ்ட்ரி அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது, அது அந்த நம்பர் சொல்லுது. பிக் பேஸில் பார்க்கும்போது ஹை, மீடியம், லோ அப்படின்ற மாதிரி பிக்ஸ் இங்கே இருக்குது. இங்கே பாட்டமில் இருக்க புவனேஸ்வர், எடன் மார்க்ரம், ஹர்ஷித் ராணா கன்சிடர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ட் ஓவர் பவுலர்ஸ் பெட்டர் அவுட்புட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். புவனேஸ்வர் ஒரு ஓவர் எண்டில் வீச வாய்ப்பு, போன மேட்ச் வீசல, கொஞ்சம் ரன்ஸுக்கு போனதுனால. அண்ட் ஸ்பின்னர்ஸ் நிறைய ஓவர் போட்டதுனால புவனேஸ்வருக்கு முழுமையான கோட்டாவும் கிடைக்கலன்னு சொல்லப்போனால் நடராஜனுக்கே முழுமையான ஓவர் கிடைக்கல அப்படின்றத பார்க்குறோம். அண்ட் எடன் மார்க்ராமோட போலிங் எதிர்பார்க்குறோம். பேட்டிங் பேஸில் சைன் இல்லை, ஒரு பிக் மேட்ச் பிளேயராக நிறைய டைம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு 30-40 அப்படின்றத கொடுத்தாருன்னா பெஸ்ட் அவுட்புட்டாக பார்க்கலாம். ஹர்ஷித் ராணா எண்ட் ஓவரில் வீசினால ஒரு கன்சிடரேஷன். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை யோசிக்கும் போது சேஃபாக இருக்கிற இடத்துல சுனில் நரேன், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் நிறைய பேர் போயிருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம். பவுலிங் பேஸில் 3 பேர் வீசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ரிஸ்க்குன்னு யோசித்தோன்னா ஸ்டார்க்கு நியூ பாலில் வீசுவார் அப்படின்னா கூட எண்ட் ஓவரில் வீசக்கூடிய பவுலர்ஸுக்கு இங்கே விக்கெட்ஸ் நிறையா விழுது. ஸோ அந்த வெரைட்டி கொடுக்க முடியும் அவரால். ஆண்ட்ரூ ரசல் இங்கே நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கார். பர்டிகுலராக இந்த டீமுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற சக்ஸஸாக இருக்கட்டும், சென்னையில் அவரோட பவுலிங் பெஸ்ட்டு பேட்டிங் பெஸ்ட் ரெண்டையும் வச்சுருக்கிறதா இருக்கட்டும், அந்த இடத்துல அவர் ஒரு கன்சிடர் பண்ணலாம். பேட் கமின்ஸு, நடராஜன் இவங்களையும் கன்சிடர் பண்ணுங்கள். வேரியேஷன் வெரைட்டிங்கிறது பேட் கமின்ஸில் இருக்கிற ஒரு விஷயம். பிரில்லியண்டாக இருக்கார், நல்ல கேப்டன்சி பண்ணுறது மட்டும் இல்லை, பிரில்லியன்ட் பவுலிங்கும் கொடுக்குறாரு. நடராஜனோட பவுலிங் எண்ட் ஓவரில் இருக்கிறதுனால ஒரு கன்சிடரேஷனுக்கு வச்சுக்கணும்.
டீம் பாருங்கள், சுனில் நரேன், மிச் ஸ்டார்க் இவங்க 2 பேருக்கு இடையில கேப்டன் வைஸ் கேப்டன். ரசல் கூட ஒரு டீசென்ட் சாய்ஸ்னு சில நேரங்களில் ரசலுக்கு முழுமையான ஓவர் கொடுக்காம விட்டுறாங்க, ஓவர் கொடுக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் பேஸில் வரல அப்படின்னா நமக்கு சேஃபான ஒரு விஷயம், அதை யோசிக்க முடியாது. பட் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக 4 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு, அட்லீஸ்ட் ஏர்லி ஓவர் வீசுவார், எண்ட் ஓவரில் ஒரு ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு இப்படி யோசிக்கலாம். சுனில் நரேன் டபுள் ஆப்ஷனாக இருக்குது. கண்டிப்பாக பேட்டிங் பேஸில் ஓப்பனிங் வருவார், அதில் சக்ஸஸ் கொடுக்குறாரோ இல்லையோ கண்டிப்பாக சக்ஸஸ் அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த பர்டிகுலர் ஒன்றில். அதுவும் கிரவுண்டோட டைமென்ஷன் இதை பேஸ் பண்ணி யோசிக்கும்போது வேரியேஷன் ஸ்லோவர் பால் போடும்போது விழுந்துருவார், அதில் டவுட்டே இல்லை. ஆனால் பவுலிங் பேஸில் டீசெண்டாக வீச முடியும். குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் வீசும்போது பெட்டர் அவுட்புட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. வருண், ஹர்ஷித் ராணா, நட்ராஜன், பேட் கமின்ஸ் அப்படின்னு மாதிரி எடுத்திருக்கேன். எஸ்ஆர்எச் பவுலர்ஸ் அதிகமாக எடுக்காததுக்கு முக்கியமான காரணம் பவுலிங் பேஸில் பர்டிகுலர் இந்த பவுலர் எவ்வளோ வீசுவாங்க அப்படின்னு யோசிக்க முடியல, ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த பேஸில் இந்த 2 பவுலர் நல்லா வீசுகிறாங்க அண்ட் நிறைய ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்புங்கிறனால இவங்க 2 பேர்த்தையும் எடுத்துக்கிட்டேன். ஒரு சேஃப் சாய்ஸாக தான் இதை போட்டிருக்கேன். அபிஷேக்கு, ஹெட்டு, மார்க்ராம் இவங்க 3 பேரும் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்ராம் அப்படின்ற அந்த பேஸ்லேயும். அண்ட் டாப் ஆர்டரில் ஓரளவுக்கு டீசெண்டாக 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் விளையாடுவாங்க அப்படின்ற ஆங்கிலையும் யோசிக்கிறேன். குறிப்பாக ஃபைனல் மேட்ச்சு, ஹெட்டு இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கிற கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கூட கொடுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள் அவரை கூட கேப்டனாக. ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணுறதுக்கு அபிஷேக்கு, ஹெட்டு, நரேன் இவங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற வகையில் முயற்சி பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கும் போது பவுலர் சைடு போகணும். அதில் குறிப்பாக எண்டோர் பவுலர்ஸ் சென்னையில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னால அந்த மாதிரி முயற்சி பண்ணுறது நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.